ஹலோ வாய்ஸ் என் பேர் லோக்கி, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 2. பஸ்ட் எபிசோடு மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த லாகும் இல்லாமல் வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கிலேயே டெஸ்பரேட் சர்வைவல் தப்பிக்க யூஸ் ஆகும். ஆனால் இந்த லீத்தல் சாம் கேமில் இருக்கிற வில்லன்களை எல்லாம் சும்மா சைக்கோ பசங்க. காசுக்காக யாரை வேணாலும் கொள்கிற அசாசின், மண்டை குழம்புன மேஜிக்காரன்னு எல்லாம் வெறித்தனமான ஆளுங்க. ஆனால் இப்போ தப்பிக்க ஒரு ஸ்கில் கிடைச்சதுன்னு நிம்மதியாகிறான். ஆனால் ஸ்கில் ரேங்க் எல்லாம் அன்னொன்னு காட்டுது. வெறித்தனமான பிளேயரான எனக்கே இது புதுசா இருக்குன்னு யோசிக்கிறான். மாலு மூஞ்சில ரியாக்ஷன் மாறுறத பார்த்துட்டு எய்தாப்புல உட்காந்துருக்கிற டாக்டர், தம்பி ஓகேயா, உனக்கு சைக்கலாஜிக்கல் செக்கப் ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்குறாரு. நம்ம ஆளு பதறி போய் இல்லை நான் ஃபைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ட்ரெயின் அகாடமிக்கு வந்து சேருது. அகாடமியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா சேர்றாங்க. ஒரு ப்ரொஃபஸர் மைக்கில், ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் நடந்தாலும் எல்லாரும் சேஃபாக வந்திருக்கீங்க, இந்த வருஷ பேட்ச் சும்மா மாசா இருக்குன்னு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஆனால் நம்மால் அதெல்லாம் கண்டுக்காம ட்ரெயினில் டாக்டர் சொன்னதே நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ ஒரு சாதாரண ஃபேமிலி பையன், ஆனால் அந்த கிறிஸ்டியன் பொண்ணுக்கு நிறைய எனிமிங்க இருக்காங்க, அவகிட்ட இருந்து தள்ளியே இருன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு நம்மால் சொல்லியிருப்பான். அப்போ சிஸ்டம் ஒரு அலர்ட் கொடுக்குது. எழுநூறு ரிலேட்டடாக ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு காட்டுது. இதை பார்த்து நம்மால் பெருமூச்சு விடுறான். நான் அவளை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு வகையில் அவ கூட மாட்டிக்கிறேன். ஃபைனல் பாஸ் பக்கத்தில் நிற்கிறது நம்ம உசுருக்கு உல வைக்கிற மாதிரின்னு நினச்சி பயப்படுறான். அப்போ சடன்லி ஒரு வாய்ஸ் கேட்குது, டட் கேம்பல், ஏன்டா அப்படியே நிற்கிறேன்னு ஒருத்தன் கத்துறான். நம்மால திரும்பி பார்த்தா சில பசங்க நம்மால நக்கலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க பாருடா, அந்த கிராமத்து பட்டிக்காடா எல்லாரும் ஜோடி சேர்ந்துட்டாங்க. இவனுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்கா யாரோ பார்ட்னராக போறாங்கன்னு ஒரு பிரவுன் ஹேர் பையன் கிண்டல் பண்றான். இதை பார்த்து நம்ம ஆளு தன்னைத்தானே திட்டிக்கிட்டு ஓடுறான். ஓப்பனிங் செரிமனி முடிஞ்சதும் உடனே காம்பேக்ட் ட்ரையல்ஸ் ஆரம்பிக்குது. தலையை சொரிஞ்சிக்கிட்டே, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு யார் பார்ட்னர்னு நம்மாளு கேட்குறான். வெளியே கூலா கேட்டாலும் உள்ளுக்குள்ள செம்மையா பயப்படுறான். எல்லாரும் பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா கடைசியா மிச்சம் இருக்கிறது கண்டிப்பா செம்ம ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருக்கும்னு நம்மாளுக்கு புரியுது. நம்ம ஆளு நினைச்ச மாதிரியே ஒரு ஆரஞ்சு ஹேர் பொண்ணு கை கொடுத்து, ஹாய் நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்குறா. அவளோட அழகான சிரிப்பை பார்த்து நம்ம ஆளுக்கு சிரிப்பு வரல. ஏன்னா முன்னாடி நிற்கிறது சாதாரண ஆள் இல்லை, அவ தான் இந்த வேர்ல்டோட மிகப்பெரிய ஜீனியஸ், ஃபியூச்சரில் சேவியராக மாறப்போகிற மெயின் ஹீரோயின் எலிஜா. இதை பார்த்து நம்ம ஆளு கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டே கை கொடுக்குறான். என் கதை முடிஞ்சுதான்னு மனசுக்குள்ளேயே கதறான். அப்படியே சீன் கட்டாகி ஒரு ப்ரொஃபஸர் ரூமுக்கு மாறுது. அங்கே சில ப்ரொஃபஸர்ஸ் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த 700 கிறிஸ்டியன் எப்போ வருவா? 1-on-1 மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு, அவள் எப்படி லேட்டாக வரலாம்னு ஒரு லேடி ப்ரொஃபஸர் செம்ம காண்டில் இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே வாசல்ல சத்தம் கேட்குது. எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே 700 உடம்பெல்லாம் ஒரே ரத்தக்கரையோட செம மாசா நடந்து உள்ள வரா. அவளோட அந்த கொடூரமான லுக்கை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ப்ரொஃபஸர் டென்ஷன் ஆகி, உன்கிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட நிறைய கேள்வி இருக்கு, எங்கடி போய் தொலைஞ்சன்னு கேட்குறாரு. அதுக்கு 700 ஒரு முக்கியமான வேலையா வெளியில போனேன்னு கூலா சொல்றா. ஆனால் அவன் மூஞ்சியை பார்த்தாலே அவன் முடிச்சிட்டு வந்திருக்கிறது ஏதோ ஒரு பெரிய ஸ்கெட்சுன்னு எல்லாருக்கும் தெளிவாக புரியுது. ப்ரொஃபஸர் சுற்றி இருந்த மற்ற ஸ்டாஃபை எல்லாம் வெளியே போக சொல்கிறாரு. அவங்க போனதும் உண்மையை சொல்லு, யாராச்சும் செத்தாங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு 700 ரொம்ப பேர் இல்லை, சும்மா ஒரு 12 பேர் இருப்பாங்கன்னு அசால்ட்டாக சொல்கிறா. அவனுங்க அகாடமி ட்ரெயின் மேலே ஒரு பெரிய பாறையை உருட்டி விட்டு அது ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி காட்ட ட்ரை பண்ணாங்க. என்னை அசாசினேட் பண்ண வந்தவங்கன்னு தெரிஞ்சது. நான் அப்படியே ஸ்பாட்டுக்கு போய் அவனுங்களை மொத்தமாக டீல் பண்ணி முடிச்சிட்டேன்னு 700 மேட்டரை சொல்கிறா. கேட்ட ப்ரொஃபஸர், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் ஸ்கூல் அத்தாரிட்டி பார்த்துப்பாங்க, நீ ஏன்னு இழுக்க 700 டக்குன்னு முறைச்சிக்கிட்டே, என்னை கொல்ல பார்த்தவங்கள நான் மன்னிச்சுட்டு எல்லார்கிட்டையும் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லவ மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்குறா. அவளோட அந்த வெறித்தனமான லுக்கை பார்த்ததும் ப்ரொஃபஸர் அதுக்கு மேலே அட்வைஸ் பண்ணாமல் வாயை மூடிடுறாரு. சரி ஓகே, முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு ப்ரொஃபஸர் சொல்லிட்டு, இப்போ 1-on-1 குவாலிஃபையர்ஸ் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, நீ இப்போ போனால் எலிஜான்ற ஒரு மொரட்டு ஜீனியஸை மீட் பண்ணலாம்னு சொல்கிறாரு. அப்படியே லிஸ்ட்டை பார்த்துட்டு எலிஜா, கிரெனாக்ஸ்னக்ஸ் அண்டு
டியூட் கேம்பிள். என்னது இதுன்னு நம்ம ஹீரோ பேரை ப்ரொஃபஸர் தப்பாக சொல்கிறாரு. அந்த பேரை கேட்டதும் எல்லோருக்கு டக்குன்னு ஏதோ ஞாபகம் வருது. டட் கேம்பிள்னு அவள் டக்குன்னு சொல்ல ப்ரொஃபஸர் ஷாக் ஆகி, அவன் சும்மா சாதாரண ஆள் மாதிரி தானே இருக்கான், அவனை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. எல்லோரோட மைண்டில் நம்ம ஆளோட அந்த லூசுத்தனமான மூஞ்சி வந்து போகுது. அவளுக்கே தெரியாமல் உதட்டில் ஒரு சின்ன சிரிப்போட அவன் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஆளுன்னு விஸ்பர் பண்ணுறா. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் அங்கே நம்ம ஆள் கையில் உடன் ஸ்வாரோ வச்சுக்கிட்டு பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான். நம்ம ஆளோட நடுக்கத்தை பார்த்துட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் செம்மையாக நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. கிராமத்து பூசணிக்கா உள்ள குதிடா, இவன் என்ன பெரிய ட்ரிக்ஸாக பண்ணிட போகிறான், இவனுக்கு அடிபடாமல் இருந்தாலே பெரிய விஷயம்னு எல்லாரும் நம்மளால் கலாய்க்கிறாங்க. ஆனால் நம்மளால் அதை கண்டுக்காம நிலைமை எவ்வளோ மோசம்னு யோசிக்கிறான். இப்போ இருக்கிற மொக்க ஸ்டாட்ஸை வச்சு அவகிட்ட இருந்து ஒரே ஒரு அடி வாங்கினா கூட நாம காலி. ஆனால் இந்த டேஞ்சரான சுச்சுவேஷன் தான் நமக்கு அட்வான்டேஜ். இப்போ நமக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் ஃபேஸ் பண்ண போகிற வில்லனுங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் தான் இருக்காங்க. நான் மட்டும் இப்போ சாகாமல் தப்பிச்சு என் இன்ஃபர்மேஷன் எஜ்ஜு வச்சு இந்த பூஸ்டான ஸ்டாட்ஸை காட்டினா அவனுங்க அட்டென்ஷனை ஈஸியாக லாக் பண்ணிடலாம்னு நம்மளால் மைண்ட் வாய்ஸில் ஸ்கெட்சு போடுறான். ஒருவேளை நான் இதுலேருந்து தப்பிச்சு சர்வே ஆகிடுவோனோ என்னவோன்னு நம்மளால் தனக்குள்ளே நினச்சிக்கிறான். அதே சமயம் நம்ம ஆளுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற எலிஜா நம்ம ஆள் பயத்தில் வேர்த்து விறுவிறுத்து நிற்கிறத பார்த்துட்டு, டேய் உண்மையை சொல்லு, நீ நிஜமாவே ரொம்ப வீக் தானேன்னு டவுட்டோட கேட்குறா. நான் நினச்சது கரெக்ட் தான். முதல்ல உன்னை போட்டு மிதிக்கலாம்னு தான் நினச்சேன். ஆனால் நீ இவ்வளவு மொக்கையாக இருந்தால் உன்னை அடித்து என்ன யூஸ், விட்டுருவேன்னு எலிஜா சொல்கிறா. இதை கேட்டு ஷாக்கான நம்மால், என்னை மிதிக்க நினச்சியா, ஏன் நான் என்ன பண்ணேன்னு கேட்குறான். அதுக்கு எலிஜா செம்ம காண்டாகி, நீ அந்த எல்னோர் கூட வந்தவன் தானே, எனக்கு அவளை பிடிக்காது, அவளை மட்டும் இல்லை அந்த மொத்த கிறிஸ்டியன் ஃபேமிலியுமே எனக்கு பிடிக்காதுடான்னு சொல்கிறா. அவனுங்க எல்லாரும் டீமன்ஸ்டான்னு எலிஜா கத்த நம்ம ஆளுக்கு இப்போதான் மேட்டரே புரியுது. இவ வாயால் சொல்லனாலும் கேம் ஸ்டோரியில் இவ கிறிஸ்டியன் ஃபேமிலியை செம்மையாக அப்போஸ் பண்ணுவா. அந்த ஃபேமிலி ஸ்கேண்டல்ஸை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதால இப்போ எல்லாம் தெளிவாக புரியுதுன்னு நம்மளால நினைக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.